அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையல் என்னதுன்னா ஃபிஷ்ஷு. நெடுவா மீன் குழம்பு வச்சுட்டேன், சோறு வடிச்சிட்டேன். இப்போ பாகற்காய், மாடியில் காய்ச்ச பாகற்காய். அதை கூட ஒரு 2 நாள் விட்டாச்சுன்னா எல்லாமே பழுத்துருது. 3 ஆட்டு காய்க்குது. இப்போ இதை நான் ஒரு தக்காளி, ஒரு 3 பாவைக்காய், குட்டி பாவைக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், இதை வச்சு இதை நல்லா பாகக்காயை பொரியல் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சோண்டு புளி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிக்கணும். அடுத்தால வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய் இருக்குது. இதையும் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வாழைக்காய் வச்சிரும். வாழைக்காய்க்கு பல்லாரி பெரியது 1. வாழைக்காய்க்கு நான் இந்த பாவைக்காய்க்கு பல்லாரி பெரியது 1 இவ்வளோ. இது வாழைக்காய்க்கு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வத்தல் பொடியும் இதுவும் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாவைக்காய் வைக்கும். பாவைக்காய் வாரத்தில் ஒரு நாள் பாவைக்காய், கோவைக்காய், சுண்டைக்காய் அப்படி கசப்பு சேருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றுறா இருந்தாலும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுரும். தேவையான அளவு கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயத்திலே நம்ம உப்பு போட்டுரும். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு புளி சேர்க்கக்கூடாதுன்னா தக்காளி பழம் நல்லா பெரிய பழத்தில் 1 போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த பாவைக்காயை நான் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன். வீட்டு பாவைக்காய் கசப்பே இருக்காது. இது நல்லா வதக்கணும். உப்பும் அதிலே போட்டுட்டேன். இப்போ நறுக்கிய தக்காளி பழம் நல்லா வதங்கும் போது தான் வத்தல் பொடி போடுவேன். கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த அடுப்பை பற்றி நம்ம வாழைக்காய் வச்சிரும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், எண்ணெய் காயட்டும். கொஞ்சோண்டு சின்ன பல்லாரியில் ஒரே ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்படி போடுங்க, வாழைக்காய் நல்லாயிருக்கும். தக்காளியில் உள்ள தண்ணி ஊற்றி வாழைக்காவை நறுக்கி இது தண்ணியில் போட்டுருங்க, கருத்துரும். இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி போடுங்க. 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நல்லா வேகட்டும். இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைக்காய் வைக்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு செவந்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுவும் போட்டுருங்க. வெங்காயம் கரியாமல் அடுப்பை சிம்முக்கு கொண்டுருக்கோம். இதில் ஏற்ற மஞ்சள் பொடி போடணும். இது நல்லா வேகட்டும். தண்ணியில் பாகக்காய் வெந்து இறக்கும் போது நம்ம புளி போடணும். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி எண்ணெயிலே போட்டுருங்க. வத்தல் பொடியும் போடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றபடியே நீங்கள் எல்லா பொடியும் போடுங்க.
வெங்காயம் கரியக்கூடாது. இப்போ பாவைக்காய்க்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு உப்பு போட்டுறணும். வாழைக்காய், வாழைப்பூ இதெல்லாம் நறுக்கும் போது தண்ணியில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் இதில் உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு. இது அப்படி எண்ணெயிலே வேகட்டும், வெந்துடும். உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் சேர்க்க வேண்டாம். வாழைக்காய்க்கு தண்ணி ஊற்றாமல் அப்படி எண்ணெயிலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கவுண்டர் டாப்பில் ஜாமான்லாம் கழுவியாச்சு. இதோட அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடும். பேப்பரை வச்சு துடைச்சிரும். இது பப்பாளி பழம் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். மீனுக்கும் பாகக்காய்க்கும் வாழைக்காய்க்கும் நல்லாயிருக்கும். பாவைக்காய் வெந்து இறக்கும் போது கொஞ்சோண்டு புளி ஊற்றி இறக்கணும். உங்களுக்கு வெல்லம் தேவைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம், அச்சு வெல்லம் போடுங்க. வெல்லம் தேவைன்னா லைட்டாக புளி ஊற்றி இறக்கிடுங்க. இது நல்லா வேகட்டும். பாவைக்காய் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற்றும். தேவைன்னா தான் நீங்கள் புளி ஊற்றுங்க. தக்காளியோட இதே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி அல்சியா சேனலில் சுட சுட சோறு, சூடான ஒரு மீன் குழம்பு, இது வந்து நெடுவா மீன் சொல்லுவோம். மீன் மசாலா, மட்டன் மசாலாலாம் என்னுடைய பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். 1 கிலோ மல்லிக்கு கொத்தமல்லிக்கு எவ்வளோ சேர்மானன்னு போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. எப்போவுமே மீன் வாங்கியாச்சுன்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க. ஒரு 5 நிமிஷமாவது வைங்க. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும் போதும் கொஞ்சம் புளி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் தான் மசாலா போட்டு நீங்கள் வைக்கணும். என்னுடைய எல்லா இதுவும் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இது மீன் குழம்பு. அதுக்கப்புறம் பாகக்காய், நைஸாக பொடியாக நறுக்குங்க பாகக்காயை. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த காயுமே பொடிசாக நறுக்குனா சூப்பராக இருக்கும். அப்புறம் வாழைக்காய் பொரியல்.
வாழைக்காய் பொரியல், பப்பாயா. இதுதான் அல்சியா சேனலில் இன்றைக்கி டுடே சமையல். இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வேறு ஒரு சமையலோடு உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.